ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 5:15. ஆக்சுவலாக இதோட லேட் ஆகும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் அப்போவும் இதுதான் டைமு. எப்போவுமே இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் எப்போவுமே நீங்கள் என்னை பார்க்கலாம். இது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற இடம். அதாவது ரிட்டன் எப்போவுமே காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது எப்போவுமே இந்த ஹைவேஸில் ஒரு 10-15 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நான் இங்கே தான் நான் வெயிட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஹைவே இது. ஸோ முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே பஞ்சியோட நிறையா எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. நிறையா பஞ்சி இருக்குது, பஞ்சியோட செடி நிறையா இருக்குது அங்கே. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், எல்லாமே பஞ்சியோட செடி தான், வெள்ளை வெள்ளையா. அங்கே கீழே போக முடியாது, ஏன்னா அங்கே ஒரு மாதிரி குழியாக இருக்குது. அதனால் கீழே போக முடியாது. ஒரு மாதிரி பள்ளமாக இருக்குது, அதனால தான் அது ரிஸ்க்கு போகிறது. மற்றபடி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, நம்ம ரொம்ப நாளாக எப்போவுமே வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போடுறது இல்லை. ஏன்னா நான் வீட்டுக்கு வெளியே எங்கேயுமே போகிறது இல்லையாச்சு. இப்போ காலேஜ் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. ஸோ இனிமேல் கண்டினியூஸ் வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. என்ன தான் டயர்டாக இருந்தாலும் நம்மளுடைய வேலை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிடுவோம். ஸோ படிக்கிற தாண்டி இதுவும் ஒரு வேலை தான் எனக்கு. ஸோ அதுவும் பண்ணலாம். சரி, ஓகே. ரைடில் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரைடில் நான் காட்டுறேன், பேசுகிறேன். அப்படியே நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பெட்ரோலும் கம்மியாக இருக்குது. எப்போவுமே பெட்ரோல் இப்படி கம்மியாக தான் இருக்கும். சரி, வாங்க ரைடில் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சென்சிங் கேமரா இருக்குது. அதாவது ஸ்பீடோட போர்டும் இருக்குது. ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் இது காத்தாடி காலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரோட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹிந்திக்காரங்க. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மாதிரி நம்ம ஆளுங்க என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க, சொல்ல போனால். ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. நம்ம தமிழ் ஆளுங்கெல்லாம் கம்மி காசுலலாம் என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க. நான் எது உண்மை அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஹிந்திக்காரங்களாம் கம்மி காசில் கூட, கம்மி கூலியில் கூட அவங்க வேலை செஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் ஒரு நாளைக்கு 600 ரூபான்னா 600 ரூபாய்க்கு கீழே யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ இதான் சிச்சுவேஷன். நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் வித்தியாசம். அதே மாதிரி அவங்க எதுக்கு இங்கே நம்ம ஊருக்கெல்லாம் வராங்கன்னா, ஏன்னா அவங்க ஊர்லலாம் அந்தளவுக்கு வேலைகள் இல்லை. வேலை இருந்தால் தானே அவங்க அந்த ஊரில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி அப்படியே வேலை இருந்தாலும் அங்கெல்லாம் சம்பளமும் ரொம்ப கம்மி. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு பார்த்தோம்னா, இந்த ஊரில் நம்ம சம்பளம் அதிகமாக கொடுப்போம். நம்மளுக்கு அது கம்மியாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்பவே அதிகம். அவங்க அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தையே பார்த்துக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க.
ஸோ இப்படி ஊர் விட்டு ஊர் கஷ்டப்பட வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதாவது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. எந்த ஊரில் தான் திருட்டு ஆகிறதில்ல சொல்லுங்கள், எல்லா ஊரில் தான் திருட்டு ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் நார்த் ஈஸ்ட்டு அந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் திருட்டு அதிகமாகும். ஸோ அந்த ஊருக்காரங்க நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கவனமாக இருக்கணுன்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ டோலு என்றைக்குமே நான் உங்களுக்கு காமிச்சதே இல்லை. கேமராவை பார்த்த உடனே என்னடா இந்த பையன் பண்ணுறான் அப்படின்ட்டு இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னே தெரியல. கேமரா எதுக்கே இருக்குது? வீடியோ எடுத்து ரெக்கார்டு பண்ணுறதுக்கு, அதை எடுத்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து போடுற மாதிரி. பெட்ரோல் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு என்ன பேசணுன்னே தோணல, அதாவது தெரியல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், உளறிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைவேஸ்லேருந்து கீழே இறங்கிடணும். ஸோ நேராக போனால் கோயம்புத்தூர். ஆனால் இந்த ஹைவேஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ரைட்டில் இறங்கினோம்னா மஞ்சநாயக்கம்பட்டி, அப்புறம் இன்னொன்று ஒரு ஊர் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்டில் திரும்பிடணும், அதாவது லெஃப்ட் இந்த சர்வீஸ் ரோடு எடுத்துடணும். அதில் போய் அந்த ரோட்டில் அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. ஸோ அதில் ஜாயிண்ட் ஆன பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த ரோடு அப்படியே நம்ம லெஃப்டில் திரும்பிட்டோம்னா இந்த மாதிரி ரோடு வந்து வரும் பழனிக்கு போகிறதுக்கு. இந்த ரோடு ஒரு டைமில் ரொம்ப ஓரளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பீச் போட்டு ரோடு வந்து நல்லாவே கட்டிட்டாங்க. ஸோ அந்த ரோட்டில் ஏறின பிறகு கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான். இந்த ரோடு தான் பழனி ரோடு. நேராக போனால் பழனி தான். இருங்க ஒரு நிமிஷம் கியர் போட்டுக்கிறேன். ஈவினிங் டைமு ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வரும்போது செம்மையாக பசி எடுக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரீங்க, காலேஜ்லேருந்து வரீங்க, இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக பசி எடுக்கும். ஏன்னா அது நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வருவோம். அதே மாதிரி காசு இருக்கும் கையில். ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க வீட்டில் தானே நம்ம வந்து காசு எடுப்போம், காசு கேட்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்ன தான் பசி இருந்தாலும் நம்ம வந்து பசி அடிக்கிட்டு தான் போகணும். பட்டு வேலை செய்யும்போது அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சில்லறை காசுனாச்சும் இருக்கும்ல. இப்போ காலேஜ் படிக்கிறவங்கக்கிட்ட கண்டிப்பாக காசு இருக்கும், ஆனால் எப்போ பார்த்தாலும் செலவு பண்ண முடியாதுல்ல. அதனால தான் எப்படியாவது இந்த டிகிரியை முடிச்சுட்டு எப்படியாவது ஏதோ ஒரு வேலைக்கு, நல்ல ஒரு வேலைக்கு வந்து போயிடணும். மாதம் கரெக்டாக சம்பளம் வர்ற மாதிரி வேலையை பார்த்தோமா, மாதம் சம்பளம் வாங்கினோமா, ஈவினிங் ஸ்நாக்ஸு, மத்தியானம் நல்லா மூக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டோமா, அந்த மாதிரி இருக்கும். நயாரா பெட்ரோல் பங்க். இது எந்த ஊர் பெட்ரோல் பங்க்னே தெரியல. அதாவது வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிலே இருக்குதா இல்லையான்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்தியன் ஆயிலு, பாரத், அப்புறம் ரிலையன்ஸு, இதுதான் தெரியும். நயாரா வந்து தெரியல. இன்னும் நிறையா இருக்குது, சொல்லப்போனால் நிறையா இருக்குது. இன்னொன்று இருக்குது,
ஆனால் அது பேர் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன காட்டுறதுன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கலாம். என் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் தான், ஏன்னா சேனல் அந்தளவுக்கு வரல. ஆனால் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமும் முக்கியம் தானே, அதனால் முன்னாடியிலேருந்து காரில் வருது. ஸோ சேனலோ இன்ஸ்டாகிராமோ எதோ இருந்தாலும் ப்ரமோஷன் பண்ணி தானே ஆகணும், அதனால தான். சரி, இப்போ இன்ஸ்டாகிராமை கூட மறக்காமல் வந்து ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே guys, thank you so much.